ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு வராகியம்மனோட மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அனைத்து கஷ்டமும் தீரும். உக்கிர தெய்வங்களோட வரிசையில் இருக்கிறவங்க வராகியம்மா. வராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரிகள் துரோகிகளோட தொல்லை இருக்கவே இருக்காது. வராகியம்மனை பல பேரும் பஞ்சமி தேதி தான் வழிபாடு செய்வாங்க. வீட்டில் வராகி அம்மனோட சிலை வச்சு வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, வராகி அம்மாவை முழு மனதோடு நினச்சி அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் இருக்காது. வராகி அம்மனை முழு மனதோடு நம்ம அவங்க பாதத்தை பிடிச்சிட்டோம், வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மளை ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி அம்மன் நம்மளை ஒரு குழந்தையை போல் பாதுகாப்பாங்க. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, ரொம்ப எளிமையான முறையில் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த தெய்வத்தோட அருளை நம்மளால் சீக்கிரமாக பெறலாம். செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு உணவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம என்ன தான் வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தையும் பாடலையும் நம்ம சொன்னோம்னா அந்த தெய்வம் விரைவிலேயே மனம் இறங்கி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வராகியம்மனோட மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி காலையில் இப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி சொல்லுங்கள். மதியம் சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வராகி அம்மனை முழு மனதோடு நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். பூஜை அறையில் உட்காந்து தீபம் ஏற்றி வச்சு தான் சொல்லணும் அப்படின்லாம் எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க. மனசுக்குள்ளே வராகி அம்மனை முழு மனதோடு நினச்சி 3 முறை இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். இந்த மந்திரத்தை சுத்தம் இல்லாதவங்க நிச்சயமாக சொல்லாதீங்க. அதாவது பெண்கள் தீட்டு நேரத்தில் இருந்தீங்கன்னா அதை சொல்ல வேண்டாம். அதே போல் ஏதாவது ஒரு அசுப நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, அந்த இடத்துலையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அசைவம் சாப்பிட்ருக்கீங்கன்னா அப்பயும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இதை மட்டும், இந்த 3 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, இப்போ தரையில் உட்காந்துட்டு சொல்ல போகிறீங்கன்னா வெறும் தரையில் உட்கார வேணாம். ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அது மேலே நீங்கள் உட்காந்து சொல்லலாம். ஒரு பலகட்டை போட்டுக்கிட்டோ இல்லது ஒரு புடவை விரிச்சோ இல்லது ஒரு வேட்டி ஏதோ ஒரு விரிப்பு விரிச்சுட்டு நீங்கள் அது மேலே உட்காந்து சொல்லுங்கள். எதை தொட்டாலும் எனக்கு நடக்கலை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செஞ்சாலும் பலன் இல்லை, இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாட்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும். 48 நாட்கள் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. எப்பொழுதும் தினமும் வராகியம்மனை நினைச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சர்வ வஷ்ய வாராகே நேத்ரத்ராயாய பௌஷட். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். இதை ஒரு 3 முறை தினமும் 3 வேளை 3 முறை அம்மாவை நினச்சி நீங்கள் சொல்லுங்கள். வராகியம்மனோட அருளால் எந்தவித கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உண்டாகும் அற்புத மந்திரம். இதை கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பயன்படுத்தினவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் கண்டிப்பாக தெரியும். வராகியம்மனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக நமக்கு அடுத்த நொடி ஒரு அதிசயத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அம்மாவை முழுமையாக நம்புங்க. அவங்கள முழுமையாக நம்பி நீங்கள் செய்யுங்க. ஒரே ஒரு தீபம் அம்மாவுக்காக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. தினமும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா தினமும் ஒரு வேளையாவது காலை அல்லது மாலை விளக்கேற்றி அம்மாவை முழு மனசோடு வணங்குங்க. இந்த மந்திரம் நிபந்தனை எதுவும் கிடையாது. அந்த 3 சொன்னோம் இல்லையா, பெண்கள் தீட்டு, வேறு மற்ற தீட்டு, இன்னொன்று அசைவம், இது 3த்தையும் மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இதுக்கு விளக்கேற்றி வைத்து சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் அம்மாவை நீங்கள் சிலை வச்சுருந்தா அம்மாவை பார்த்து நீங்கள் வணங்குவீங்க. படம் வச்சுருக்கவங்களும் அம்மாவை பார்த்து வணங்குவீங்க. அப்படி நீங்கள் சிலையும் இல்லை,
படமும் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க தீபத்தில் அம்மாவை உட்கார வச்சு நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அந்த தீபத்தில் அவங்க வந்து அமர்வாங்க. அவங்க உங்களுக்கு சகல செல்வங்களையும் கொடுப்பாங்க. உங்கள் அம்மா நம்மளை பெற்ற அம்மா அப்பா கிட்ட நம்ம எப்படி உரிமையாக கேட்குறோமோ அதே போல் அம்மாவை நம்ம வந்து வராகி அம்மாவை கேட்டோம் அப்படின்னா அவங்க அனைத்தையுமே செய்வாங்க. இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். முதல் முறையாக அம்மாவை வணங்குறவங்களுக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். மற்றவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையாகவே அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம், அவங்கள வந்து மனசார நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அவங்க முழுமையாக ஏற்றுப்பாங்க. முழு மனதோடு நீங்கள் அம்மாக்கிட்ட போங்க. மனசில் எந்தவித தீங்கும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம நேர்மையாக நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக அம்மா எப்பொழுதுமே நம்மளை உள்ளங்கையில் வச்சு பார்த்துப்பாங்க. நன்றி.